அடிப்படை கல்வியாக இருந்தாலும் சரி, குடும்பம் சார்ந்த நிகழ்ச்சியா இருந்தாலும், 2ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் நல்லா இருக்கும். நீங்க செய்யற செயலுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் தான். கிரகங்கள மீறி எதுவுமே கிடையாது. என்னதான் நான் எப்படி எப்படி உருண்டு புரண்டு போனாலும், என்னுடைய ஜாதக அமைப்புல ஒரு சில அமைப்புகள் நன்றாக இருந்தா மட்டும் தான் அது வலுவடையும். இப்ப நம்ம சொன்ன பரிகாரம் எல்லாமே சித்தர்கள் பொதுவா கொடுத்த பரிகாரம். அதை தாண்டி உங்க ஜாதகத்துல 2ஆம் இடத்தை வெளிப்படக்கூடிய விஷயத்த பண்ணணும். நம்ம பல பதிவுல சொல்லியிருக்கோம். ஐயா உங்க 2ஆம் நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுங்க. 6வது நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணுங்க. 2ஆம் இடத்தை வலுப்படுத்துங்க. அது திதி சூன்யமாயிடுச்சுனா பரிகாரம் பண்ணுங்க. முடக்கு ஆயிடுச்சுனா பரிகாரம் பண்ணுங்க. அப்படின்னு பல பதிவுல சொல்றோம். இன்னும் மேற்கொண்டு ஜாதக ரீதியா போய் பார்த்து, எனக்கு பொருளாதார சிக்கல் எப்பயுமே மேக்ஸிமம் வரக்கூடாது. கடன் வாங்குற சூழ்நிலை வரக்கூடாது. தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் இருக்கான்னா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ஐயா நான் லைஃப்ல கடன் வாங்கக்கூடாது ஐயா. மேக்ஸிமம் இன்னி வரைக்கும் கடன் இல்லாம இருக்கேன். மேற்கொண்டு கடன்ற விஷயம் வரக்கூடாது. ஏதாவது ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்கன்னா, நிச்சயமாக அந்த தாக்கத்தை குறைக்கக்கூடிய பரிகாரத்தை கொடுக்கலாம். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.